வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்க மயங்கொலி சொற்கள் தான். ஸோ இந்த மயங்கொலி சொற்கள்லேருந்து கண்டிப்பாக வினாக்கள் எதிர்பார்க்கலாம். அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கூற்று காரணமாக கூட கேட்கலாம், இல்லை பொறுத்துக்கவாக கூட கேட்கலாம். சரிங்களா? அதனால் இது எளிமையாக இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம போயிடக்கூடாது. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 75% வந்து நம்ம கொஷின் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் தான். சரிங்களா? அதனால் இதை உள்ள கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த லகர, அதாவது மயங்கொலிகள் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, அந்த உச்சரிப்பில் சின்ன அளவு ஒரு வேறுபாடு இருக்கும் இல்லையா, அதை தான் மயங்கொலிகள்னு சொல்கிறோம். ஸோ ரகரகரமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், ரகரகரமாகட்டும், ஸோ அந்த சின்ன வேறுபாடுகள், சரிங்களா, அதை தான் மயங்கு ஒலிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ந, அதாவது இந்த நகரம் அப்படின்னு பார்க்கும்போது நாக்கோட நுனியில் மேல்வாய் எண்ணத்தோட நடுப்பகுதியை தொடுவதால், நம்மளுக்கு ஒரே வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம கொஷின் வந்து கூற்று காரணமாக இருந்தால் கூட நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த முன்பகுதியை தொடுவதால், நடுப்பகுதியை தொடுவதால், அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்பகுதியை தொடுவதால், அடிப்பகுதியை தொடுவதால், இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? அப்போ டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் எதை வச்சு தொடுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பார்க்க வேண்டிய கொஷின்ஸு. அதுக்கடுத்து டகரத்தை எடுத்து வரக்கூடிய நகரம், இது நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். டகரத்தை எடுத்துக்கூடிய வரதுனால அது தன்னகரம், தகரத்தை எடுத்து வரக்கூடியதுனால அது தன்னகரம், ரகத்தை எடுத்து வரக்கூடியதுனால இது ரன்னகரம். சரி, இந்த எழுத்துப்பிழை ஏற்படுது இல்லைங்களா, அந்த எழுத்துப்பிழையை குறைப்பதற்கு இது தெரிஞ்சிருந்தாலே போதுமானதான். இப்போ அந்த டகரத்தை எடுத்து வரக்கூடியதில் இந்த இன் தான் வரணும், அதாவது தன்னகரம் தான் வரணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டாக மண்டபம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டா வருது, அப்போ வந்து கண்டிப்பாக இந்த இன் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அங்கே எழுத்துப்பிழைகள் 100% குறையப்படும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மன்றம் அப்படிங்கிற வார்த்தை, சரிங்களா, இந்த மன்றம் அப்படிங்கிற இந்த ரகரம் வரும்பொழுது இந்த இந்தான் வரணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அங்கே எழுத்துப்பிழைகளும் குறையும். சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ நம்மளுக்கு இந்த நகரத்தினால கண்டிப்பாக கொஷின் பார்த்தீங்கன்னா, மயங்கொலி சொற்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத, தேர்வு நோக்கில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக பொருள் வேறுபாடுங்கிற ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த கண்டிப்பாக இருக்கக்கூடிய கொஷினில் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருயும் அந்த சிலபஸில் உள்ளே இருக்கிறத போய் பார்த்துக்கோங்க. அப்போ வானம்னா என்ன? வெடி. பனினா வேலை. வானம்னா ஆகாயம். பனினா குளிர்ச்சி. அந்த டன்னகரம் ரன்னகரத்துக்குரிய வேறுபாடுகள் பொருள் வேறுபாடுலேருந்து நிச்சயம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து லகர வேறுபாடுகள் அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இரு பக்கங்களிலும் தடித்து, நாவின் இரு பக்கங்களிலும் தடித்து அடியை தொடுவதால், சரிங்களா, இங்கே இரு பக்கங்களிலும் தடுத்து நடுப்பகுதியை தொடுவதால், சின்ன சின்ன வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அது எந்த லகரம் அப்படின்னு தெரிஞ்சிடலாம். சரிங்களா? அடுத்து சிறப்பு லகரம் அப்படிங்கிறப்ப வளைந்து வருடுவதால், சின்ன வார்த்தை தான். சரிங்களா? இந்த 3 விஷயத்தையும் லகரத்துக்கு தெரிஞ்சுக்கணும். மேலே சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்களையும் நகரத்துக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ கூற்று காரணமாக இருக்கட்டும், பொறுத்தகவாக இருக்கட்டும், நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? சரி, அடுத்து இதுக்கும் அதே மாதிரி தான் பொருள் வேறுபாடு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து ரகர வேறுபாடுகள். இது இடையின நகரமும் வல்லின நகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடையின நகரம் வந்து அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால், முதல் பகுதியை தொட்டு வருடுறது. இது மையப்பகுதியை உரசுவதால், நம்ம வித்தியாசம் எந்த வித்தியாசமோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ உரசுவதால் வேறு, தொட்டு வருடுவதால் வேறு. சரி, எந்த ரகரம்? இந்த ரகரம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, அப்போ ரகர வேறுபாடுகளும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பொருள் வேறுபாடில் ஏரினா நீர்நிலை, ஏரினா மேலே ஏறுறது, கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா கூறப்படவை சொல்லுவோம்ல, அதுதான். சரிங்களா? நம்ம இந்த மயங்கொலி சொற்களை கண்டிப்பாக பொருள் வேறுபாடுகள் இருக்கக்கூடியதை சிலபஸில் இருக்கிறத நிச்சயமாக நம்ம நிறைய பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கொஷின் பேப்பரில் இது ஒரு கொஷின் இருந்தே தீரும். நன்றி.